வந்து பார்ப்பாரா? இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் ஏராளம் சொல்லி வைத்தார் நமக்கு. அதனை கல்லாத மக்கள் என்ன கல்வி கடல் ஆனவரும் கண்மூடி நம்பினாரே எதற்கு? இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் ஏராளம் சொல்லி வைத்தார் நமக்கு. அதனை கல்லாத மக்கள் என்ன கல்வி கடல் ஆனவரும் கண்மூடி நம்பினாரே எதற்கு? இரு கண்மூடி நம்பினாரே எதற்கு? பிறக்காத கடவுளுக்கு பெண்டு பிள்ளை கூட்டி வைத்தார். பிறக்காத கடவுளுக்கு பெண்டு பிள்ளை கூட்டி வைத்தார். பேரன் பேட்டி கூட வைத்தார் பொய்யாய். என்றும் திறக்காத கதவு முன்னே தினந்தோறும் நிற்கின்றார். சின்ன புத்திக்காரர் எல்லாம் இல்லையாய். மூட சின்ன புத்திக்காரர் எல்லாம் இல்லையாய். இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் ஏராளம் சொல்லி வைத்தார் நமக்கு. அதனை கல்லாத மக்கள் என்ன கல்வி கடலானவரும் கண்மூடி நம்பினாரே எதற்கு? இரு கண்மூடி நம்பினாரே எதற்கு? பிறக்க வைப்பார் காலமெல்லாம் பீடுறவே காத்திடுவார். பேணிடுவீர் கடவுளே என்றார். நம்மை பிறக்க வைத்து பேணுபவர் பீடுறவே காக்கின்றவர் ஏன் கையில் ஓடேந்தி நின்றார் காக்க. பிறக்க வைத்து பேணுபவர் பீடுறவே காக்கின்றவர் ஏன் கையில் ஓடேந்தி நின்றார் காக்க. ஏன் கையில் ஓடேந்தி நின்றார்? இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் ஏராளம் சொல்லி வைத்தார் நமக்கு. அவரும் இரு கண்மூடி நம்பினாரே எதற்கு? அவரன்றி ஓர் அனுபவம் அசையாதே என்றிடுவார். அவர்தாமே உடல் உலகென்பார் வியந்து. பெரும் தவம் இருந்த பத்மனுக்கு தான் கொடுத்த வரத்தை விட்டு தலைதெறிக்க ஓடினாராம் பயந்து. சிவன் தலைதெறிக்க ஓடினாராம் பயந்து. இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் ஏராளம் சொல்லி வைத்தார் நமக்கு. இரு கண்மூடி நம்பினாரே எதற்கு? கோவில் உண்டு நாட்டினிலே கோடான கோடியிலே. கோவில் உண்டு நாட்டினிலே கோடான கோடியிலே கொள்ளை போன வரலாறும் கோடி. கோவில் உண்டு நாட்டினிலே கோடான கோடியிலே கொள்ளை போன வரலாறும் கோடி. அந்த கோவிலையும் தன்னையுமே காத்து கொள்ள முடியாதார் நம்மை வந்து காப்பாரா நாடி. கோவில் உண்டு நாட்டினிலே கோடான கோடியிலே கொள்ளை போன வரலாறும் கோடி. அந்த கோவிலையும் தன்னையுமே காத்து கொள்ள முடியாதார் நம்மை வந்து காப்பாரா நாடி. கடவுள் நம்மை வந்து காப்பாரா நாடி. இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் சொல்லி வைத்தார். பொல்லாத புராணங்கள் சொல்லி வைத்தார் நமக்கு. இல்லை 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 என்று இல்லை 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 என்று எடுத்துரைத்த பெரியார் நம் பெரியார். இல்லை 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 என்று எடுத்துரைத்த நம் பெரியார் எவருக்கும் இணையின்றி நின்றார். பெரியார் கல்லெல்லாம் காத்திடுமா கண்மூடி நம்புகின்றீர் கண் திறந்து சிந்திப்பீர் என்றார். இல்லை 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 என்று எடுத்துரைத்த நம் பெரியார் எவருக்கும் இணையின்றி நின்றார். பெரியார் கல்லெல்லாம் காத்திடுமா கண்மூடி நம்புகின்றீர் கண் திறந்து சிந்திப்பீர் என்றார். பெரியார் கரையில்லா பகுத்தறிவு குன்றார். இல்லாத கடவுளுக்கு பொல்லாத புராணங்கள் ஏராளம் சொல்லி வைத்தார் நமக்கு. அதனை கல்லாத மக்கள் என்ன கல்வி கடலானவரும் கண்மூடி நம்பினாரே எதற்கு? இரு கண்மூடி நம்பினாரே எதற்கு? வணக்கம். பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் 2540வது நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற அருமை அம்மா வழக்குரைஞர் வீரமர்த்தினி அம்மையாருக்கும், அது தென்மாறன், மணியம்மை, ஜனார்தனம், வெங்கடேசன் மற்றும் உள்ள எதிரே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திராவிடர் இயக்க சாதனைகள் 4வது பொழிவு. அதனை எப்படி தொடங்குகிறேன் என்றால்,
திராவிடர் இயக்கம் தமிழுக்கு செய்தது என்ன? இது எத்தனை சொற்பொழி வேணாலும் பேசலாம். முதலில் தந்தை பெரியார் என்ன செய்தார், பேரறிஞர் அண்ணா என்ன செய்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செய்தார், பாவேந்தர் புரட்சி கவிஞர் என்ன செய்தார் என்று ஒன்றொன்றாக பட்டியல் போட்டுக் கொண்டு போகலாம். ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொரு பொதுவை நிகழ்த்தலாம். ஆனாலும் கூடிய வரையில் நான் முன்பு மாதிரி ஒரே நிகழ்வில் நிறுத்தாமல் தொடர்ச்சியை அடுத்த சொற்பொழிவில் சொல்லுகிறேன். தமிழை பற்றி புரட்சி கவிஞர் சொல்லுகிறார். கனியின் சுளையும், அது பாட்டை நான் சொல்லல, பாட்டின் பொருளை சொல்லுகிறேன். கனியின் சுளையும், கரும்பின் சாறும், பாகின் சுவையும், பசுவின் பாலும், இளநீரும் இனிமையானவைதான். ஆனால் என் தாய்மொழியாகிய தமிழ் இருக்கிறதே, அது என்னுடைய உயிருக்கு மேலானதாகும். வண்டினது ஒலியும், நீரினது ஒலியும், குழலினது இசையும், வீணையினது பண்ணும், மழலையர் பேச்சும், மாதரியின் கொஞ்சம் மொழியும், அவர்தம் இதழின் சுவையும் விரும்புவேன். ஆனால் என் தாய்மொழியாகிய தமிழின் பொது உயிர், அதாவது எனது உயிராக உயிருக்கு மேலாக கருதுகின்றேன் என்கிறார் பாவேந்தர். அண்ணனும் தம்பியும், அக்கம் பக்கத்து உறவினரும், அன்பான அன்னையும், அருமையான தந்தையும், வாழ்வில் பாதியான மனைவியும், அன்பான மக்களும் ஆகிய இவர் அனைவரும் எனக்கு அயலவர்தான். ஆனால் என் தாய்மொழியாகிய தமிழோ எனது அறிவினில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீலவானமும் வெண்ணிலவும், காலை கதிரவனும், நல்ல மலைகளின் காட்சியும், இயற்கையை பற்றியே பாடிக்கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் என் தாய்மொழியாகிய தமிழ் மொழியின் தரத்தினை பாடுதல் வேண்டும். செந்நெல்லின் சோறும், பசுலையின் கரியும் வகையும், கூலங்களான முதிரையும், கட்டி தயிரும், மிளகினது சாறும், இனிமையான கிழங்கின் வகையும், இனிக்கின்ற அப்பமும் ஆகிய இவ் அனைத்தும் உன்னையும் உனது உடம்பையும் வளர்ப்பன. ஆனால் என் தாய்மொழியாகிய தமிழ் இருக்கின்றதே, அது தமிழனாகிய உன்னுடைய உயிரையும் உணர்வையும் வளர்ப்பதாகும் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கூறியிருக்கின்றார். அடுத்து தந்தை பெரியார் பிறக்காமல் இருந்தால் என்ன ஆகும் என்று புலவர் குழந்தை, ராவணகாவியம் பாடிய புலவர் குழந்தை சொல்லுகிறார். பெரியார் பிறக்காமல் இருந்தால் தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் ஆட்சி, தமிழ் இனம், தமிழ் நாகரிகம் எல்லாம் உணர்ச்சி, அந்த என்னும் உணர்ச்சி எல்லாம் தமிழ் மக்களுக்கு தோன்றி இருக்கவே இருக்காது. தமிழ் வாழ்க என்னும் நெஞ்ச துணிவு வந்திருக்காது. அந்த எண்ணமே ஒருவருக்கும் உருவாகி இருக்காது. தமிழ் முதல் மொழி ஆனதற்கு மாறாக அது தனது பெயரையே மறந்திருக்கும். தமிழ் பண்பாட்டை ஆரிய பண்பாடு விழுங்கி ஏப்பம் விட்டிருக்கும் என்று சொல்லுகிறார் புலவர் குழந்தை அவர்கள். இதுதான் நடந்திருக்கும். பெரியார் இல்லையானால் உண்மையிலேயே ஒரு பாப்பாம் பேசலாம் தமிழ் பெரியாரை பற்றி குறை சொல்றதுக்கு. நாம் தமிழர்னு சொல்லிட்டு பேசலாம் பாருங்க. இதை விட கொடுமை வேற எதுவுமே இருக்காது. நாம் தமிழர் என்று சொல்லுவதற்கே மூல காரணம் தந்தை பெரியார் தான். அதையே மறந்துவிட்டு பேசுகிறார்கள். தமிழ் பெரியாரை பற்றி தமிழ் புலவருக்கு அப்பாதுரையார், பன்மொழி புலவருக்கு அப்பாதுரையார் சொல்லுகிறார். தமிழர் உண்மையிலேயே தமிழராய், தனித்தமிழராய், உலகில் பிறருடன் ஒப்புரிமை கொள்ள துணிவர், தன்னாட்சி புரிவர். அது அறிவாட்சியில், அன்பு கலையாட்சியில் முனைவர் என்பதற்கு அவர் வாழ்க்கையின் வெற்றி ஓர் வழிகாட்டியும் நற்குறியும் தந்தை பெரியாரே ஆவார் என்று பன்மொழி புலவருக்கு அப்பாதுரையார் சொல்லுகிறார். காசியில் தமிழ் சங்கம் ஏற்படுத்திக்கிட்டு உண்மையிலே காசியில போகும்போது தமிழை நிறுத்தினவர் குமரகுருவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குமரகுருவரை தான் முதல்ல கொண்டுபோய் அங்கே காசியிலே அமைத்தவர். அந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே.
குமரகுருவரர் தான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முதல்ல பிள்ளைத்தமிழ் பாடியவர் அவர்தான். அப்படி பாடியவர் அங்கே போய் காசியில ஒரு மடத்தை நிறுவி தமிழை கொண்டு போய் வடநாட்டில் முதலிலே அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய குமரகுருவரர். இவனுங்க அங்க காசியில ஒரு தமிழ் சங்கத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சங்கம் ஒன்றிலேயே நிறுவி கோடிக்கணக்கில் பணத்தை கூட்டி சொலவடித்து பார்த்தீர்களா, அப்பொழுதும் மரத்தமிழன் மாறவே இல்லை என்பதனை அறிந்து கொண்டு நேரடியாக திணிக்க வேண்டும் இந்தியை என்று போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்றனர் பொல்லாத வடவர். வடக்கு வாடை என்று வாட்டும் தெற்கு தென்றல் தேனென்ன இனிக்கும் என்பதால் தமிழன் என்றோ உணர்ந்தவன் ஏமாற மாட்டான். எலியை கண்டு புலியா பயப்படும். தமிழன் வடவனை மதிப்பதில்லை, ஆமாம் சாமி போடுவதில்லை. இப்பொழுது ஒரு காலத்தில் போட்டுக் கொண்டிருந்தான். தந்தை பெரியாரால் உணர்ச்சி பெற்ற தமிழன் இன்றைக்கு ஆமாம் சாமி போடுவதில்லை. தமிழன் வடவனை மதிப்பதில்லை, ஆமாம் சாமி போடுவதில்லை. கால் கையை பிடிப்பதில்லை, தலைவணங்கி நிற்பதில்லை. தலையிலிருந்து நிற்கிறான் தந்தை பெரியாரால். திராவிடர் இயக்க சாதனையால் தமிழன் அதாவது அறிவு பெற்று விட்டான், ஆற்றல் அடைந்து விட்டான், துணிவு பெற்று விட்டான். ஏன், எதற்கு என்று, எப்படி என்று கேட்பதற்கு தொடங்கி விட்டான். பார்ப்பானையோ பனியாவையோ வடக்கே இருந்து வருகின்ற மதிப்பில்லாதவனை மதிப்பதில்லை, பாராட்டி அவனை பாராட்டி பாடுவது இல்லை. இந்தியை தமிழ்நாட்டவனால் அதாவது மராட்டிய மொழி பேசுவோரே நிறைந்து போய்விட்டனர். இங்கு தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுவே வடநாடாக மாறினாலும் மாறலாம். தமிழில் மீறினால் தீட்டு. ஏன் திராவிட இயக்கம் தோன்றியது? ஏன் பெரியார் தோன்றினார்? ஏன் பெரியார் தமிழர்களை மீட்க வேண்டும் என்று கருதினார்? அதற்கு பல காரணங்கள். அதிலே ஒரு காரணம், காஞ்சிபுரத்திலிருந்து அதாவது சங்கராச்சாரியார் வடலூர் வள்ளலார் காலத்திலேயே ஒரு சங்கராச்சாரியார் இருந்தார். அவர் வடலூர் வள்ளலார் சமஸ்கிருதமும் படித்தவர், நன்றாக தெரிந்தவர், தெளிவு பெற்றவர், தமிழும் கற்றவர். இந்த சங்கர மடம் அவரை கூப்பிட்டு தமிழில் இருப்பதை சமஸ்கிருதத்தில் மாற்றுவதற்கும் சமஸ்கிருதத்தில் இருப்பதை தமிழில் மாற்றுவதற்கும் வள்ளலாரை கூப்பிட்டு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை போல் அவரும் செய்து கொடுத்தார். ஆனால் அப்போது செய்து கொடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த சங்கராச்சாரியார், எங்க சமஸ்கிருதம் இருக்கிறதே அது மாத்ருபாஷான்னு சொல்லியிருக்காரு. மாத்ருபாஷான்னா தாய்மொழி என்று பொருள். அதை கூட ஒரு தாய்மொழின்னு சொல்லல, மாத்ருபாஷான்னு சொல்லியிருக்கார். அப்படி தாய்மொழி என்று பல முறை கேட்டு இவருக்கு சலிச்சு போய் ஒரு நாள் சொன்னார், ஆமா உங்க சமஸ்கிருதம் தாய்மொழி தான், எங்க தமிழ் இருக்கிறதே அது தந்தை மொழி என்று அடித்தார். இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்முடைய பெரியார் தோன்றுவதற்கு பெரும் காரணமாக இருந்தது. தமிழை அழிவுபடுத்திய அவர் மட்டுமல்ல, பெரியவாள் ஆட்சி மொழி காவலர். இப்போ மூணாவது பெரியவாள் இப்போ சின்ன வாழ் நடுவாள் எல்லாம் இருக்கு. பெரிய வாழும் போச்சு, நடுவாழும் போச்சு, சின்ன வாழும் போயிருக்கு. அந்த பெரிய வாழ் இருக்கும்போது ஆட்சி மொழி காவலருக்கு ராமலிங்கனார் என்று ஒரு தமிழறிஞர் இருந்தார். அந்த ஆட்சி மொழி காவலருக்கு ராமலிங்கனார் காஞ்சிபுரத்திலே ஆணையராக இருந்தார், உணவு வழங்குகின்ற ஆணையராக இருந்தார். அப்பொழுது இந்த உணவு வழங்குவது 1921 அட்டை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்டை கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும்போது சங்கர மடத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருப்பதாக அங்கே கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனை ஆய்வு செய்வதற்கு சாதாரண ஆள், என்ன சங்கர மடமா இருக்கிறதுனால சாதாரண ஆள் அனுப்பக்கூடாதுன்னு ஆணையரை அனுப்பி இருக்கிறார்கள். ஆணையர் போயிருக்கிறார். போனா அவர் பெரிய வாள் அங்கே உட்கார்ந்து இருக்கார். நடுவுல ஒரு வாழை உட்கார வச்சாங்க. அது வாள் இல்லை, வாழை உட்கார வச்சாங்க. இவர் எங்கே வச்சு உட்கார வச்சிருக்காங்க. அவர் சமஸ்கிருதத்துல பெரியவாள் அந்த நடுவில் இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு, அவர் தமிழ்ல இவர்கிட்ட சொல்றார். இந்த மாதிரி 1 மணி நேரம் அந்த ஆய்வு முடிஞ்சிருக்கிறது. இவர் எழுந்து வரும்போது ராமலிங்கனார் நினைக்கிறார்,
நமக்கும் நல்லா தமிழ் தெரியும், நடுவில் உட்கார்ந்தவனுக்கும் தமிழ் தெரியும், அந்த சங்கராச்சாரியாருக்கும் தமிழ் தெரியும். ஏன் அவர் சமஸ்கிருதத்தில் இவர்கிட்ட பேசினார், இவர் ஏன் தமிழ்ல நம்ம கிட்ட பேசினார், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நடுவில் உட்கார்ந்து கொண்டு சொன்னவன கூப்பிட்டுருக்கார். ஆமையா, அவருக்கும் தமிழ் தெரியும், உனக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், ஏன் அவர் தமிழ்ல பேசினா என்னன்னு. இன்னைக்கு அவரு அதாவது உபவாசம் இருக்கிறார், அதாவது நோன்பு இருக்கிறாரு. அதனால அவரு நீச பாஷையில் பேச மாட்டார். அதனால உயர்ந்த தேவ பாஷை இருக்கிற சமஸ்கிருதத்துல அது அவர் பேசினாரு. அதனால நீச பாஷையில நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ ஒரு நீசம் இல்லையா. அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் கி. ராமலிங்கனார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இதே போன்ற செய்திகள் தான் நமக்கு உண்மையிலேயே சாமிநாதரை பற்றி நான் தனியாகவே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறேன். அது ஒரு தொடர் சொற்பொழிவு இருக்கிறது. சாமிநாதரை பற்றி இன்னைக்கு நம்ம ஆளுங்களே கூத்து போட்டு இருக்காங்க. சாமிநாதையர் தமிழுக்கு என்ன கேடு செய்தார், தமிழருக்கு என்ன கேடு செய்தார், தமிழை எப்படி மதித்தார் என்பதற்கு ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. அவ்வளவு ஒரு நூலாக வரப்போகிறது. அவர் ஒண்ணு சொல்றாரு, அந்த ஒரு ஐயரு ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவர் இவர்கிட்ட சொல்றாரு, நான் அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அங்க சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏய், அது சூத்திர பாஷடா, அதுல பேசாத, போஜனம் பண்ணேன்னு சொல்லு. இவர் தமிழுக்கு செய்தவராம். யாரு? உவேசா. சாப்பிட்டேன்னு சொல்வது சூத்திர பாஷை, அது போஜனம் பண்ணேன்னு சொல்றதுதான் அது ஆரிய பாஷை, அதுல பேசணும்னு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி பாரதியார் என்ன செய்தார்ன்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து புறநானூற்றை பதிப்பிக்கும் போது அதுல அவரு இனத்துக்கு பாதுகாப்பு தேடிக்கொண்டார். பாரதியாருடைய கவிதையை வீசி எறிந்தவர் யாரு? நீ இனத்துரோகின்னு சொன்னவர். பாரதியாரை இனத்துரோகி என்று சொன்னவர் ஊவே சாமிநாதையர். இனத்துரோகின்னா யாரு சொல்லுங்க, நமக்கு யாரு அவரு? ஊவே சாமிநாதையர் பாரதியாரு இனத்துரோகின்னு சொல்றாருன்னாக்கா, அப்ப ஊவே சாமிநாதையர் நமக்கு யாரு? இனத்துரோகி. இதை நாம வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து அதே மாதிரி தமிழ் இங்க தமிழ்நாட்டுல தமிழை அந்த ஆரியர்கள் இருக்கிறார்களே, அவங்க எப்போ 2000 சில பேர் பேசுறாங்கன்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்துல 500 பேர் தான் பேசியிருக்காங்க. 13-30 கோடி பேர் இந்த இந்தியாவில் இருந்த போது 500 பேர் தான் பேசியிருக்கிறார்கள்னு கணக்கு இருக்கு. மக்கள் கணக்கு தொகை எடுக்கும் போது அந்த 500 பேர் கூட பேசுறது கிடையாது. ஏன் தெரியுமா? மலையாளத்துல இருக்கிற பாப்பான் அங்கே மலையாளம் படிக்கிறான், மலையாளம் பேசுறான். ஆந்திராவில் இருக்கிற பாப்பான் அங்க வாழற பாப்பான் தெலுங்கு பேசுறான், தெலுங்கு படிக்கிறான். கர்நாடகத்தில் இருக்கிற பாப்பான் அங்க கன்னடம் பேசுறான், கன்னடம் படிக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்பான் தமிழ் பேசுறான், தமிழ் படிக்கிறான். ஆனா மக்கள் கணக்கெடுப்புன்னு வரும்போது உங்க தாய்மொழி என்னன்னு கேட்டா சமஸ்கிருதம். இப்படி சொல்லிதான் இந்த 2000 சில்லரை கூட பேர் வருதே தவிர, இப்ப கர்நாடகாவில் ஏதோ ஒரு கிராமமே பேசுவதாக ஒரு செய்தி வருகிறது. ஒரு கிராமமே பேசுதான். அப்ப அந்த கிராமத்தை சுத்தி ஒரு வேலி போட்டு மதில் போட்டு அப்படியே மூடிட வேண்டியதுதான். சோம்பேறி பசங்க. அதே மாதிரி அதாவது ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக திருஞானசம் பார்ப்பனர்கள், அதாவது நந்தனாரை கொன்றார்கள், வள்ளலாரை விரட்டினார்கள், இன்னும் பலரை கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி கொன்றவர்கள்ல திருஞான சம்பந்தரும் ஒருவர். இது ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டாங்க. திருஞான சம்பந்தரே பார்ப்பானாச்சு, அவர் எப்படி ஒரு பார்ப்பானாவது திருஞான சம்பந்தம் பேர் வச்சிருந்தா காட்டுங்க, என் மூக்கையை நான் அறுத்துக்கிறேன். திருஞான சம்பந்தம் பார்ப்பான், அவன் பேரை தமிழ வச்சிருப்பானே தவிர ஒரு பாப்பானும் திருஞான சம்பந்தம் வைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் தமிழை உயர்வாக பேசியவன், சமஸ்கிருதத்தை தாழ்வாக கருதியவன், பேசல கருதியவன். அதனாலதான் அவனையும் சேர்த்து கொண்டுட்டானுங்க. இந்த மாதிரி கொன்றவர்களை பெரியல் போடலாம். ஏன்னு கேட்டா, திருநாவுக்கரசர் தமிழர், திருஞான சம்பந்தர் ஆரியர், இவர்கள் பாடினாங்க. பனை, அதாவது ஆண் பனையை பெண் பனையாகனாராம். இப்ப ஆண் பனை எல்லாம் இருக்குது.
பாடினாரு. ஆண் பனை பெண் பனையா மாறிடுச்சு. சரி, மற்ற பனையெல்லாம் யாரு வந்து பாடுறது ஆச்சா? சாம்பல் இப்ப மயிலாப்பூர்ல ஒரு சாம்பலை ஒரு செட்டியாரு அது ஒரு குடுவையில வச்சிருக்காரு. இவர் போய் பாடினாரு, சாம்பல் பெண்ணா வந்துருச்சு. இப்போ ஒரு செத்து போன பெண்ணை எழுப்பு, சாம்பலை எழுப்ப வேண்டாம். தமிழ் பாடி கோவில் இப்படி பண்ண தமிழ் எவ்வளவு சிறப்பு சொல்ற. தமிழால பாடின பனை ஆண் பனை பெண் பனையாச்சு, தமிழால பாடின சாம்பல் பெண் உருவாச்சுன்னு சொல்றீங்க. ஏன் இந்த கடவுளுக்கு கல்லா இருக்கிற கடவுளுக்கு தமிழ்ல பேசினா என்ன, தமிழ்ல அர்ச்சனை பண்ணா என்ன, ஏன் வேண்டான்றான்? அது சொல்லுங்க. இதே போல தமிழுக்கு தீங்கு செய்கின்றவர்களை நாம ஒத்துக்கிட்டு நாம அவரோடு சேர்ந்து விட்டு கூத்தடித்துக் கொண்டு இருந்தோம். அதை மடை மாற்றி நம்மை விழிக்க வைத்தவர் தந்தை பெரியார் ஒருவர் தான். அந்த பெரியாரை ஆரிய பிராமணர்கள் தமிழ் நூல்களை ரகசியமாக வடமொழியில் பெயர்த்தார்கள். அதன் பின்னர் வடமொழி நூல் தான் அசல் நூல், தமிழ் நூல் மொழிபெயர்ப்பு நூல் என்று தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவே என்று சொல்றது யார் தெரியுமா? அவர் பார்ப்பான். பரிதிமார் கலைஞர் தான் சொல்லுகிறார், ஓலைச்சுவடிகளிலே தமிழ் ஓலைச்சுவடிகளை எடுத்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துக் கொண்டு தமிழ் ஓலைச்சுவடிகளை கொளித்து விட்டார்கள் என்று சொல்லுவதே பரிதிமார் கலைஞர் என்கின்ற சூரிய நாராயண சாஸ்திரி தான். அதுக்கடுத்து பார்ப்பனர்கள் அதாவது உலக போர் மூண்டது. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ நாம சீமானுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது உலக போர் மூண்ட போது இந்தியாவில் இருக்கும் பார்ப்பனர்கள் பிரிட்டனுக்கு எதிராக இருந்தனர். ஜெர்மனி வெற்றி பெறும் என்று, அதாவது ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டனர். பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனுக்கும் போர் நடந்த போது ஜெர்மன் வெற்றி பெற்று விட்டால் என்ன செய்யறதுன்னு மயிலாப்பூர்ல ஒரு வீட்டை பார்த்து ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டார்கள். இதோட இல்ல, 64 நேரு பிரதமராக தலைமை அமைச்சராக இருந்த போது சீனா இந்தியா மேல் சண்டை வந்தது. அது 4000 கிலோமீட்டர் பிடிச்சி வச்சுருக்கான், இன்னமும் இருக்கு அவன் கையில. அப்படி அவன் பிடித்து கொண்டு உள்ளே வருகிறான் என்று தெரிந்தவுடனே அதே மயிலாப்பூரில் சீன மொழியை கற்றுக்கொண்டார்கள். இவனெல்லாம் நம்பி இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, வெள்ளக்காரன் வந்த போதும் அதேதான், பிரிட்டிஷ்காரர்கள் வந்த போதும் ஆங்கிலத்தை முதலில் கற்றுக்கொண்டு அங்கே அதிகாரிகளாக போய் சேர்ந்தவர்களும் அவர்களேதான். அதனால்தான் அவன் அளவா பழகணும். இன்னைக்கு நம்ம மார்க்ஸ் மில்லருக்கு இவருக்கு மார்ஷல் அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இப்பேற்பட்டவர்களெல்லாம் சிலை வைக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த பாப்பார பசங்களுக்கு போய் தொலை சொல்லணும், வழங்க சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். அடுத்து நீதி கட்சியின் சாதனைகள் என்னன்னா, அது ஒரு தனிப்பட்டியல் இருக்கிறது. இருந்தாலும் கரந்தை தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தவர் தமிழ்மேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை. இதை நீதி கட்சி அதாவது தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்தவர் உமா மகேஸ்வரன் பிள்ளை கரந்தை தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தார் என்றாலும் அந்த உமா மகேஸ்வரன் பிள்ளை நீதி கட்சியின் தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்தவர். அதுக்காக சொல்ல வருகிறேன். நீதி கட்சி என்ன செய்ததுன்னு கேட்கிறான். அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகிப்பவர் தமிழ்மேல் பி.டி. ராஜன் அவர்கள். சார், பி.டி. ராஜன் தான் நீதி கட்சியினுடைய கடைசி வரையிலும், நீதி கட்சி அழிஞ்சு போற வரையிலும் அவருக்கு தலைவராக இருந்தவர். பெரியார் அந்த கடைசி மாநாடுக்கு கூப்பிடுறாரு போய் பி.டி. ராஜன் பெரியாரை, ஏயா நான் தான் திராவிடன்னு ஒண்ணு தொடங்கியாச்சு, அப்புறம் என்ன அப்படி நீதி கட்சி போயானார். அப்பேற்பட்ட அந்த தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களிலே நீதி கட்சிக்காரர்கள் என்னென்ன செய்கிறார் என்று தனிப்பட்டியலாகவும் தனிப்பொழிவாகவும் தருகிறேன். நீதி கட்சியின் சாதனைகள்ல மருத்துவராவதற்கு கூட சமஸ்கிருதம் படிக்க வேண்டும். வெள்ளைக்காரன் கூட இருந்தது. வெள்ளைக்காரன் தமிழ் ஏற்கனவே தமிழ் படிக்க போனாலும் தமிழ் வித்வான் என்று தேர்வு பெறுவதற்கும் அதில் பாதி மதிப்பெண் சமஸ்கிருதம் படித்தால்தான் பட்டம், இல்லைன்னா கிடையாது.
சரி, தமிழை படிக்கிறதுக்கு மொழிக்கு பரவாயில்ல, ஒண்ணு வச்சுக்கலாம். அதனால்தான் பாவலர் சோமசுந்தரமா இருந்தாலும் சரி, வள்ளலாரா இருந்தாலும் சரி, தமிழ் படித்த அத்தனை பேரும் சமஸ்கிருதம் படித்திருந்தார்கள். அதுதான் காரணம். தமிழால சிலர் இப்ப தமிழ் பற்றோடு இருந்தார்கள், சிலர் அந்த சமஸ்கிருத பற்றுக்கு மாறினார்கள். அதுல ஒரு இவரு நம்ம இவர் இருக்காருல்ல, அந்த மருத்துவமனை இருக்க, அது என்னது, ஓமந்தூரார். ஓமந்தூராருடைய அண்ணன் மகன் ஒருத்தன், அவன் மருத்துவத்துக்கு படிச்சுட்டு வேலைக்கு திண்டாடுறான். அவன் அப்ப நீதி கட்சி ஆட்சி நடக்கிறது. அவன் போய் அவர்கிட்ட ஓமந்தூரார்கிட்ட சொல்றாரு. ஓமந்தூராரு பனகல் அரசர்கிட்ட சொல்றாரு. பனகல் அரசர் அவருக்கு பரிந்துரை பண்றாரு. கடைசியில் அவருக்கு மருத்துவர் பணி கிடைக்கல, வந்து நிற்கிறாரு. என்னன்னு கேட்டா, அவருக்கு சமஸ்கிருதம் படிக்கல, அதனால அவருக்கு வேலை கொடுக்கலன்னு. ஏயா, மருத்துவர் ஆவதற்கு சமஸ்கிருதம் படிக்கணுமா? எல்லா தமிழ் சமஸ்கிருதம். பனகல் அரசர் தான் அதாவது தமிழ் படிச்சாது, சமஸ்கிருதம் படிச்சாதான் மருத்துவர் வேலைன்றது தூக்கி வீசி எறிஞ்சார். கடைசியில் அவன் தெலுங்கனா, அவன் ஒருத்தர் சொல்றாரு, அவன் பனகல் அரசர் தெலுங்கரா இருந்தா வெங்காயமா இருந்தா சமஸ்கிருதத்தை தூக்கி குப்பையில போட்டான். யார் அன்றைக்கு ஒழிக்கப்பட்டது. அதாவது மருத்துவருக்கு சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அறுத்தறிந்தவர் பனகல் அரசர். அதுக்கடுத்து பாருங்க, நீதி கட்சி என்ன செஞ்சதுன்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் 1925ஆம் ஆண்டு வரை சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக எழுதி படிக்காமல் தமிழ் வித்வான் அல்லது புலவர் படிக்கவே முடியாது. சென்னை பல்கலைக்கழகத்தில் 1925ஆம் ஆண்டு வரை சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக எடுத்து படிக்காமல் தமிழ் வித்வான் அதாவது புலவர் படிக்கவே முடியாது. நீதி கட்சி ஆட்சிதான் 1925இல் தமிழ் மொழிக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது, சமஸ்கிருதத்தை ஒழித்து கட்டியது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முத்தமிழ் கலைஞர் வந்தார். அவர் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன வச்சாங்க? அது 1973 ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். புலவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வித்வான் வேண்டாங்க, அது சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன செய்வாரு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்ற மொழிகளுக்கெல்லாம் வித்வான் கொடுங்க, தமிழுக்கு மட்டும் புலவர் என்று மாற்றுங்கள் என்று சொன்னார். நான் உண்மையிலேயே 69 சென்னை பல்கலைக்கழகத்துல வித்வான் சேர்ந்தேன். 73 புலவர்னு பட்டம் வாங்கினேன். சேர்ந்த போது வித்வான், வாங்கும் போது புலவர். அப்படியாச்சா? இன்னொரு செய்தி, அது வித்வான் என்பதும் புலவர் என்பதும் பட்டயமே தவிர பட்டம் கிடையாது. அதாவது டிகிரி டிப்ளமான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டம் கிடையாது, பட்டயம். அதை பட்டமாக்க சொல்லி புலவர்கள் கேட்டார்கள். அவர் உடனே என்ன செய்தாரு, சென்னை பல்கலைக்கழக அந்த சிண்டிகேட் சொல்லக்கூடிய ஆட்சி மன்ற குழு கூட்டி கேட்டாரு. அதுல பாதி பேருக்கு மேல எதிர்த்தார்கள். அது தர முடியாது, அதுக்கு பட்டயமாக தான் இருக்கணும், பட்டமாக வழங்கக்கூடாது என்று மறுத்து விட்டார்கள். எப்பவுமே கலைஞருக்கு ஒரு குறுக்கு புத்தி, சிறந்த புத்தி, எல்லாரை விட மேலான புத்தி என்ன பண்ணாரு, பண்ணக்கூடாது இல்ல, பீலிட்ல ஒண்ணு கொண்டு வாங்கடான்ட்டார். பேச்சுலர் ஆஃப் லிட்டரேச்சர் சொல்லி ஒரு பட்டத்தை கொண்டு வந்தாரு. 6 தாளம் தமிழ் வச்சாரு. இப்போ அவரு ஆட்சியை விட்டு இறங்கின உடனே ஒரு தாள் ஆங்கிலம் ஆக்கி இருக்கிறாங்களாம். ஏன் சொல்ல வரேன்னா, தமிழுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்யுதுன்னு கேட்கிற கிழக்கு கூடர்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அது மட்டும் இல்ல, கலைஞர் என்னென்ன செய்திருக்காருன்னு தனியா பேசலாம். அவர் மோள அடிக்கல, தெரு முனையில வச்சுன்னு டமார் அடிக்கல, கத்தல செய்தார். அந்த தமிழ் உணர்வு, பெரியாருடைய உணர்வு, பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்கிறவர்கள் கட்டாயம் செய்வார்கள், வெளியிலே பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கு பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஒரு பெரிய சான்றுகள். அது மட்டும் இல்ல, இது தமிழாசிரியருக்கு 500 ரூபாய் சம்பளம் வச்சுங்களேன். தமிழாசிரியருக்கு 500 ரூபாய், பட்டதாரி ஆசிரியர்கள் 1000 ரூபாய். கலைஞர்
71 முதலமைச்சர் 69 வந்தாரு, 71 வந்தாரு. 72 பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். ஏன் அப்படின்னா கலைஞர் என்ன பண்ணாரு, தமிழாசிரியர்களுக்கு 1000 ரூபான்ட்டார். அவர்களுக்கு 500 ரூபாயும் இவர்களுக்கு 1000 ரூபாயும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர் என்ன செய்தாரு, தமிழாசிரியருக்கு 1000 அவ்வளவுதான். பட்டதாரி ஆசிரியர்கள் 15 நாள் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். அப்போ கல்வி அமைச்சர் நாவலர் அவர்கிட்ட போய் சொல்றாங்களோ, நான் பண்ணலையா, அவன் பண்ணிட்டான் போங்க ஆனாரம். யாரு, கலைஞரை அவரு பண்ணியிருக்காரு போன்னு சொல்றதுக்கு பதில் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அங்க கலைஞர் வீட்டுக்கு போனாங்க. போய் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. என்னன்னு, இந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் வந்திருக்கிறோம். என்னன்னு கேட்டாரு. வேலை நிறுத்தம் பண்றீங்களா? ஆமா. எதுக்காகன்னாரு. தமிழாசிரியர்கள் 1000 ரூபாய்க்குல, அதுதான் தமிழாசிரியர்களுக்கு 1000 ரூபாய்க்குன்னு உங்களுக்கு குறைச்சினாரு. இல்ல. சரி, உங்களை விட அதிகமா கொடுத்தனா? இல்ல, போயானார். தமிழாசிரியர்களை மதித்தவர். இன்னொன்னு செய்தார். ஒரு தமிழாசிரியனா இருந்து தலைமை ஆசிரியனா வந்தவன் ஒருத்தம் கூட மதிக்கிறது இல்லை கலைஞரை. நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு ஒண்ணும் செய்யல கலைஞர், எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் கேட்கல, அது வேற செய்தி. ஆனால் தமிழுக்கு என்ன செய்தாருன்னா, நன்றி கெட்ட நாய்கள். அந்த பலனை அனுபவித்தவர்கள் சொல்றது இல்லை. அதனால சொல்றேன், நான் தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர் வர முடியாது. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வரலாம். ஏன்னா பட்டதாரி ஆசிரியர். பட்டதாரி ஆசிரியரா இருந்தா ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் கூட தலைமை ஆசிரியர் வரலாம்னு சட்டம் இருந்தது. கலைஞர் என்ன பண்ணார் தெரியுங்களா, தமிழ் ஆசிரியரும் தலைமை ஆசிரியர் வரலாம் போட்டார். எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க தமிழாசிரியர் தலைமை, ஏயா ஒண்ணுமே படிக்காத காமராஜர் முதலமைச்சரா வரலாம், நான் SSLC ஃபெயில் ஆனவன், நான் வரலாமா முதலமைச்சரா? ஏதோ தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் வரக்கூடாதா? போயானார். வாய மூடின்னு வந்தானுங்க. நன்றி கட்ட நாய்ங்க. ஒரு தலைமை ஆசிரியர் கூட, தமிழாசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் ஒருத்தம் கூட கலைஞருக்கு நான் விசுவாசமா இல்லைன்னா அன்பாக இல்லை, ஆதரவாக இல்லை, எதிராளியாக இருந்தார்கள். இன்னமும் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அதாவது பதவி பெற்று அதனால் பயனடைந்தவர்கள் தான் கலைஞரை எதிர்த்தார்கள். பயனடையாதவங்க தான் அவரை ஆதரிச்சாங்க. 1917ஆம் ஆண்டிலேயே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்த்தது நீதி கட்சி. 1917ஆம் ஆண்டிலேயே நீதி கட்சி சமஸ்கிருதத்தை எதிர்த்தது, தமிழை ஆதரித்தது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பார்ப்பானும் சமஸ்கிருதமும், சமஸ்கிருதம் பரவினால்தான், தந்தை பெரியார் சொல்லுகிறார், சமஸ்கிருதம் பரவினால்தான் பார்ப்பான் வாழ முடியும். ஆனால்தான் அதை நுழைக்கிறாங்க. சமஸ்கிருதம் பரவினால்தான் பார்ப்பான் வாழ முடியும், சுரண்ட முடியும், நம்மை கீழ்ச்சாதி மக்களாக ஆக்க முடியும். அதன் பிரமாணமாகத்தான் அவன் பிராமணனாகவே இருக்க முடியும். சமஸ்கிருதத்தின் நலிவு பார்ப்பன ஆதிக்கத்தின் நலிவு. அதை உணர்ந்தால்தான் ஒவ்வொரு பார்ப்பனனும் சர்வ ஜாக்கிரதையாக காரியமாற்றுகிறான் என்று தந்தை பெரியார் மிக அருமையாக 1915 சொல்லியிருக்கிறார். அதற்கடுத்து பாருங்க, தந்தை பெரியார் பற்றி, தமிழ் மொழியை பாதுகாத்தவர்கள் உடைய கடமையாகும். தமிழ் மொழியை பாதுகாப்பது நமது கடமையாகும். நம் தமிழ் மொழி தாய்மொழி என்ற மட்டிலும் அல்லாமல், கொஞ்சம் உற்று கவனிக்கணும், தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு தந்தை பெரியார் சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு பேசலாம், மேடையேறி இன்னைக்கு பேசலாம். இது எத்தனையோ நாளா பேசியாச்சு, எத்தனையோ தடவைக்கு பதில் சொல்லியாச்சு. அப்ப கூட அவன் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் கட்டி நடக்கிறான். நம் தாய்மொழி என்ற மட்டிலும் அல்லாமல் அவரை என்ன சொல்றான், கன்னடக்காரன்றான். அவர் தமிழ் மொழி தாய்மொழின்றார். இவர் எப்படிடா கன்னடக்காரர் ஆவாரு? கொஞ்சம் பேசுறதெல்லாம் சிந்திக்க வேண்டாம். தமிழ் மொழி நம் தாய்மொழின்றாரு. அவர் கன்னடக்காரன், தெலுங்கு தான். இன்னொரு சொல்றான்,
எல்லாம் தெலுங்கு. கருணாநிதி தெலுங்கு, பெரியார் தெலுங்கு, அவன் வைகோ தெலுங்கு, அவன் செத்தான் அவன் தெலுங்கு, எல்லாம் தெலுங்குடா. தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க கூட தமிழ் ஆள்றாங்களாம். அதாவது நம் தாய்மொழி தமிழ் மொழி என்ற மட்டிலும் அல்லாமல் எல்லா அதாவது வளப்பங்களும் கொண்ட சிறந்த மொழி. பெரிய அறிஞன் கூட சொல்ல மாட்டான் அப்படி. சிறந்த மொழி, இந்தியாவிலேயே பழமை வாய்ந்த பண்பட்ட மொழியாகும் பெரியார். மொழி உணர்ச்சி இல்லாதவருக்கு நாட்டு உணர்ச்சியோ நாட்டு நினைவோ எப்படி வரும்? நம் பிற்கால சந்ததியாவது சிறிது நாட்டு உணர்ச்சி ஏற்படும்படி செய்ய வேண்டும். மொழி உணர்ச்சி சிறிதாவது இருந்தால்தான் முடியும். மேலும் சமுதாய இன உணர்ச்சி சிறிதாவது இருக்க வேண்டும். ஆனாலும் மொழி உணர்ச்சி இருந்தால்தான் முடியும். நமது மேலாண்மைக்கு, நமது தகுதிக்கு, நமது முற்போக்கு சிந்தனைக்கு ஏற்ற மொழி தமிழை விட வேறு மொழி இல்லை. வேறான ஒரு மொழி இந்நாட்டில் இல்லை என்பதற்காகவே தமிழ் மொழியை விரும்புகிறேன். தவிர அது அற்புத அதிசயங்களை விளைவிக்க கூடியது என்பதற்காக அல்ல. அற்புத சக்திகள் நிறைந்த மொழி என்று பிடிவாதம் செய்வது அப்படியாக அறியாமைதான். அது தமிழே அதாவது தமிழே மாண்பு கூட அல்ல, தமிழருடைய மாண்பு கூட அல்ல. தமிழில் அதிசயம், மந்திரம், சக்தி முதலிய சொற்களே தமிழில் இல்லை. என்ன பெரிய அறிஞர் சொல்றாரு பாருங்க. அதாவது மந்திரம் என்ற சொல்லும் சக்தி என்ற சொல், மந்திரம் என்பது தொல்காப்பியத்தில் இருக்கு. மந்திரம் என்ற சொல்லும் சக்தி என்ற சொல்லும் அதிசயம் என்ற சொல்லெல்லாம் தமிழ் கிடையாது. முதலிய சொற்களே தமிழில் இல்லை. தமிழ் மொழியை முன்னேற்றம் செய்ய வேண்டும், அதன் வழி தமிழர்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதாவது இந்த இதழில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் நான். தமிழிலிருந்து எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அவர் யார்? அவர் தமிழுக்கு எதிரியா? தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் ஏன் செய்தார்? எதிரியாக செய்வாரா? அதுக்கு அடுத்து தமிழ் மொழி எல்லா வளப்புறங்களையும் கொண்ட மொழி. தந்தை பெரியார் சொல்றார், நம் தமிழ் மொழி தாய்மொழி என்ற மட்டிலும் அல்லாமல் எல்லா வளப்புறங்களையும் கொண்ட சிறந்த மொழி. இந்தியாவிலேயே பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி ஒன்று மட்டும்தான். வேற மொழி எந்த மொழியும் பழமையான மொழி இல்லை. அனைத்தும் இவற்றில் தோன்றியவையே. இழுக்கல்லவா பரமசிவனுக்கு உகந்த பாஷை தமிழ் என்றால் வைணவனும் துலுக்கனும் தமிழை படிப்பது கேவலம் அல்லவா, பாவம் அல்லவான்னு கேட்கிறார். பரமசிவனுக்கு உரியது மொழி. பரமசிவன் உடுக்கையால் அடிச்சாராம். உடுக்கையில ஒரு ஒரு பக்கம் அடிச்சாரம் சமஸ்கிருதம் வந்துதான், ஒரு பக்கம் அடிச்சாரம் தமிழ் வந்துதான். அப்புறம் ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, பெங்காலி எல்லாம் எந்த பக்கம் அடிச்சாரு? ஒரு பக்கம் அடிச்சாரு சமஸ்கிருதம் வந்தது, ஒரு பக்கம் அடிச்சா தமிழ் வந்துடுச்சு. சரி, மீதி இருக்கிற 300 மொழிகள் எத்தனை பக்கம் அடிச்சாரு? இரவும் பகலும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரா? என்ன போய் சொல்றாங்க பாருங்க. பரமசிவனுக்கு உகந்த பாஷை தமிழ் என்றால் வைணவனும் துலுக்கனும் படிப்பது பாவம் அல்லவா? அப்படி இருந்தால் அன்றியும் அப்படி இருந்தால் பார்ப்பான் தமிழ் மொழியை அதாவது சூத்திர பாஷை என்றும் அதை காதால் கேட்பதே பாவம் என்றும் சொல்லுவானா என்று யோசித்து பாருங்கள் என்று தந்தை பெரியார் கேட்கிறார். அடுத்து தமிழ் இலக்கணத்துள் ஆரிய கொள்கையை புகுத்தியவர் நன்னூலார். யாரு ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க. நான் பல மேடையில சொல்லி நிற்கிறேன். அதாவது நன்னூல் நன்னூலா ஒரு நூல் எழுதி நிற்கிறேன். நன்னூல் நன்னூலே கிடையாது. பேர் வச்சதே தப்பு. முதல்ல நன்னூல் மட்டும் நன்னூல்னா மீதெல்லாம் கெட்ட நூலா? முதல்ல அதுவே தப்பு. அவன் தொல்காப்பியத்தை அப்படியே பல நூற்பாக்களை திருடிக்கின்னு எழுதி நிற்கிறான். அது மட்டும் இல்ல, 5 எழுத்து சிறப்பு எழுத்து சொன்னவர் நன்னூலார் தான். அதை வச்சீங்கன்னா அவன் திருவாரூர் சாமிநாத தேசிகர் 5 எழுத்தால் ஒரு பாடை அறையவும் நானுவர் அறிவுடையோரே நானும் அக்தேன்றான். அறிவுடையோர் கேவலமா பேசுவாங்க, நானும் அப்படிதான் பேசுறேன்னு யார் சொல்றான்? தமிழுக்கு இலக்கணம் எழுதுறான். தமிழுக்கு இலக்கணம் எழுதுற சாமிநாத தேசிகர் சொல்றான். அவனுக்கு எடுத்து கொடுத்தவர் யார் தெரியுமா? நன்னூலார், பவனந்தி முனிவர். பவனந்தி முனிவர் ஆரிய வருடி
ஏதோ பார்ப்பானர்களுக்கு அடிமையா இருந்ததுனாலதான் எல்லா இடத்திலையும் இலக்கணம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போய் சொன்னால் உடனே நன்னூல் வாங்கிடுவான்னு சொன்னாங்களே தவிர எவனும் தொல்காப்பியத்தை கொண்டு வான்னு சொல்லவே இல்லை. தொல்காப்பியத்தை அறிமுகப்படுத்தவில்லை, தொல்காப்பியத்தை காட்டவே இல்லை. யாருக்கு? மாற்றுவதற்கு காட்டல, கால்டுவெலுக்கு காட்டல, எந்த தமிழறிஞனுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்தவனுக்கு தொல்காப்பியத்தை காட்டவே இல்லை. எல்லாம் மறைச்சானுங்க. ஆனால் அது என்ன ஆச்சு? கடைசியில தெரிந்து கொண்டுதான் பலர் அதனை இப்போதுதான் அதுவும் என்ன முதல் நூல் நாம் பேசுகிறோம். பொள்ளாச்சி மகாலிங்கம் கிமு 7000 என்றாரு தொல்காப்பியம். அவர் வெள்ளைவாரனார் கிமு 1530 என்றார். அதாவது 5320 ஆண்டுகளுக்கு கிமு 5320 என்று வெள்ளைவாரனார் சொல்லுகிறார். நாம இதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஆனால் இவர் சொல்லுகிறார், நம்ம நன்னூலார் எப்ப நன்னூல் வருது தெரியல. வெள்ளை அரசாங்கம் எந்த நூலையும் அச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஆணை போட்டு வச்சிருந்தார்கள். அது 1812 தான் அந்த ஆணையை நீக்கிறார்கள். நூலை தாளில் அச்சிடுவதற்கு 1812 தான் ஆணை வந்தது. அது முதல் நூல் திருக்குறள் அச்சாகிறது. அடுத்து 1835 நன்னூல் அச்சாகிறது, தொல்காப்பியம் அச்சாகல. என்னாச்சு? தொல்காப்பியம் தானே முதல் நூல். தொல்காப்பியம் முதல் நூல், இலக்கணத்துக்கு முதல் நூல், தமிழுக்கு முதல் நூல், எல்லாம் அதுதான் நாம எல்லாரும் பேசுறோம். ஆனா அச்சானது 1835 நன்னூல் தான் அச்சாச்சே தவிர தமிழ் தொல்காப்பியம் இல்லை. தொல்காப்பியம் 1437, அதாவது 1847 தான் ஆச்சாகுது. இது 1835 எழுதாகுது. 12 ஆண்டுகள் கழிச்சுதான் தொல்காப்பியம் ஆச்சாகாது. இங்க இருந்ததில்ல, யாழ்ப்பாணத்திலிருந்து மகாலிங்க ஐயரும் மகாலிங்க ஐயரும் சீவை தாமோதரம் பிள்ளைகள் ஆச்சாக்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் இல்லை, தமிழர் தான். மகாலிங்க ஐயரும் சீவை தாமோதரம் பிள்ளையும் 1847 தான் அச்சிடுகிறார்கள். இதை பார்த்துங்க. அதனாலதான் பிராமணர்கள், பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில் அவர்கள்தான் தமிழாசிரியராக இருந்தார்கள். நன்னூலைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நன்னூல் தான் இலக்கணம் என்றால் நன்னூல்னு ஆட்சியை தவிர தொல்காப்பியம் என்பதை மறைத்தார்கள், மறுத்தார்கள். தொல்காப்பியத்தை காட்டாமல் இருந்தார்கள். இப்பொழுதுதான் தொல்காப்பியத்தை தூக்கி கொண்டு நாம் ஆடுகிறோம். அதுக்கு அடுத்து இன்னொன்னு பாருங்க. கட்டாயம் தேவை. யார்? தமிழ் பற்றி கட்டாயம் தேவை. தந்தை பெரியார் சொல்கிறார், ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றுகளாகும். நீங்க எந்த பற்றும் இருக்க இல்லையோ. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு எந்த பற்றும் கிடையாதுன்னு சொன்னவர். எனக்கு மொழி பற்று கிடையாது, இனப்பற்று கிடையாது, சாதி பற்று கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பற்று மனிதநேய பற்று தான் என்று சொன்னவர். அவர் நமக்கு சொல்றாரு மொழி பற்று வேணும்னு சொல்றார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றேயாகும். மொழி பற்று இல்லாதவரிடத்தில் நாட்டு பற்று இராது. நாடு என்பது மொழியே, மொழியை அடிப்படையாக கொண்டதுதான். தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு மொழி பற்று கட்டாயம் தேவை 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 என்று சொல்லுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் மொழி பற்று முதல்ல வேணும். நீங்க நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டா கூட நீங்க அப்படிதான் நினைக்கணும். இப்போ ஆந்திரா தெலுங்கு பேசுகிறார்கள், ஆந்திரா என்று பெயர். கன்னடம் பேசுகிறார்கள், கர்நாடகம் என்று பெயர். மலையாளம் பேசுகிறார்கள், கேரளா என்று பெயர். ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் பேசுகிறோம், தமிழ்நாடு. இது மொழி அடிப்படையில் இந்த ஊரும் இனமும் பேசப்படுகிறது. மொழிதான் தமிழ். அதை பேசுபவர்கள் தமிழர். அவர்கள் வாழ்கின்ற நாடு தமிழ்நாடு. இது வேற எந்த மாநிலத்துக்கு? குஜராத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குஜராத்தி பேசுறாங்க, அங்க குஜராத்தின்னு இருக்கு. மராட்டி, அது கூட அவங்க பேசுறது மராட்டி, மராட்டி மொழி பேசுகிறார்கள். இங்க ஒண்ணு மட்டும்தான்
மொழியின் அடிப்படையில் இனமும் அந்த இனத்தின் அடிப்படையில் நாடுமாக அமைந்திருப்பது நமக்கு தான். இந்த உணர்வு நமக்கு தெரியல. நாம தமிழும் பேசுறது இல்ல, தமிழ் பெயரும் சூட்டுகிறது இல்லை. ஒரு நாட்டில் நாடு என்பது, அதாவது வங்காளிக்கு வங்க மொழி எப்படியோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனியா தனியா சொல்றாரு. அதாவது வங்காளிக்கு வங்க மொழி எப்படியோ அவனுக்கு மொழி பற்று உண்டு, மராட்டியனுக்கு மராட்டி மொழி பற்று உண்டு, ஆந்திரனுக்கு தெலுங்கு மொழி பற்று உண்டு, அதாவது மலையாளிக்கு மலையாளி மொழி பற்று உண்டு. தமிழ் புலவர், தமிழ் புலமை மிகுந்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்தால் உண்மை வழங்கு போகும் தாய்மொழியில் பற்று இருக்கும் வரை தமிழர்கள் முன்னேறவும் தாய்மொழி பற்று இல்லாதவர்கள், தமிழ் மொழியில் பற்று இல்லாதவர்கள் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையவே முடியாதுன்னு சொல்றார். இருக்க வரை தமிழர்கள் ஒருபோதும் முன்னேறவே மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், முதலாவதாக தமிழ் முன்னேற்றம் அடைந்து உலக பாஷை வரிசையில் அதுவும் ஒரு பாஷையாக இருக்க வேண்டுமானால் தமிழையும் மதத்தையும் பிரித்து விட வேண்டும். தமிழும் மதமும் இருக்கிறதுனால தாண்டா மதத்தை நோய்ச்சிட்டு இருக்கிறான். முதல்ல மொழி வேற பிரிச்சுக்கோ, மதத்தை வேற பிரிச்சுக்கோ. சாதி எப்படி தனியா இருக்குதோ அதை போல மதத்தை பிரி, மொழியோட மதத்தை சேர்க்காதே. தமிழுக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பந்தத்தை கொஞ்சமாவது தள்ளி வைக்க வேண்டும் என்று 1936 குடியாத்தில் எழுதியிருக்கிறார். 1936. அதற்கடுத்து தந்தை பெரியார் சொல்லுகிற, சாமி சிதம்பரனார் சொல்லுகிறார், பெரியார் வீட்டு மொழி கன்னடமாயினும். யார் சொல்றது? தந்தை பெரியாருடைய வரலாற்றை தமிழர் தலைவர் என்று முதலாக தந்தை பெரியார் உயிரோடு இருக்கும் போது எழுதியவர் சாமி சிதம்பரனார். அவர்கிட்டயே போய் காட்டி ஒப்புதல் வாங்கி வெளியிட்டவர். அந்த சாமி சிதம்பரனார் சொல்லுகிறார், பெரியார் வீட்டு மொழி கன்னடமாயினும் தமிழையே தாய்மொழியாக கொண்டிருப்பவர். சொல்றது யார்? சாமி சிதம்பரனார். இன்னும் பேசுறான், அவன் கன்னடன் அப்படின்னு பேசுறான் ஒருத்தன், நான் தமிழன் பேசுகிறேன். பெரியார் வீட்டு மொழி கன்னடமாயினும் தமிழையே தாய்மொழியாக கொண்டிருப்பவர், அளவு கடந்த தமிழ் பற்றுடையவர், தமிழ் மொழியை பேண வேண்டும் என்பதில் அவருக்கு எவரும் இல்லை. சொல்றது யாரு? சாமி சிதம்பரனார் தமிழர் தலைவர் என்ற நூலிலேயே சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து சொல்லுகிறார், புலவன் பொறுக்கி தின்ன வந்தவன் என்றார் தந்தை பெரியார். புலவன் பொறுக்கி தின்ன வந்தவன் இதேதான். அதனால ஏன் காட்டுமிராண்டின்னு அவர் ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்ன்றதுக்கு அண்மையில் கூட கனிமொழி ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அப்ப பிள்ளைய திட்டத்துக்கும் மத்தவன் திட்டத்துக்கும் வேறுபாடு இருக்கு. எங்க அப்பா எங்களை திட்டினாரு, ஏன்? நாங்க முன்னேறணுன்றதுக்காக, அதுக்காக திட்டினாரு அப்படின்னு பேசியிருக்கு. ரொம்ப அருமையான விளக்கம். அதாவது புலவன் பொறுக்கி தின்ன இலக்கியங்களை அதாவது காப்பது போல் பொது தொண்டு மக்களுக்கும் இப்போது பயனடைய தமிழை பயன்படுத்தி கொண்டு வெட்கமில்லாமல் தமிழை காக்கிறேன் என்கிறார்கள். தமிழை அவர்கள் காக்கவில்லை, பொறுக்கி தின்பதற்காக தமிழை காக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் சொல்றார். ஏன்னா அவரே சொல்லிட்டார். இவர் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன போது எல்லா ஏடுகளிலும் எழுதி பெரியாரை தாக்கினார்கள். கலைஞர் அவருக்கு சரியான பதில் சொன்னார். ஏன் காட்டுமிராண்டி சொன்னார்னா, மனிதன் முதல்ல பேசின மொழி தமிழ் தான், அது அப்ப அவன் காட்டுவாசியா இருந்தான், அதனால அப்படி சொன்னாருன்னு சொன்னார். அப்புறம் பெரியாரே அதுக்கு தனியா விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நீங்க எடுக்குங்க சங்ககால இலக்கியம் தவிர மற்ற எல்லா இலக்கியமும் தமிழை, அதாவது கடவுளை பாடுறதெல்லாம் மற்ற மொழியெல்லாம் எல்லாமே கடவுளை பற்றி பாடப்பட்டிருக்கிறதே தவிர எதுவுமே மனிதனுக்கு வேண்டியதை பாடவில்லை. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்றேன். காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னா, மறுபடியும் பக்தி 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 பக்தின்னு கடவுளை பத்தி பாடி வச்சிருக்கிறதே தவிர எவனாவது மனிதன் வாழ்வதற்கு பாடினார்களா? கடவுளை வாழ்த்துவதற்கு பாடினார்களே தவிர மனிதன் வாழ்வதற்கு பாடவில்லை. அதனால்தான் நான் அப்படி சொன்னேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதாவது நமக்கு சமஸ்கிருத மொழி தொடர்பு மட்டும் கூடவே கூடாதுன்றார் தந்தை பெரியார். சொல்றார், எந்த மொழி பற்றி இருந்தாலும் இருக்கட்டும்,
தமிழ் சமஸ்கிருதம் மட்டும் கூடாதுன்றார். நமக்கு சமஸ்கிருத மொழி தொடர்பு மட்டும் கூடவே கூடாது. தமிழ் ஒன்றுதான். இன்று வரைக்கும் சமஸ்கிருத மொழி கலப்பை ஓரளவுக்காக எதிர்த்து வந்திருக்கிறது. வேற்றுமொழி கலப்பின்றி தனித்து சிறப்புடன் வாழக்கூடிய தன்மையை தமிழ் பெற்றிருக்கிறது என்று, அதாவது மேனாட்டு மொழி வல்லுநர்கள் எடுத்துக்காட்டி உள்ளார்கள் என்று எழுத்துன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, மொழி ஆராய்ச்சின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் தமிழுக்கு என்ன செய்தார்னு ஐயா ஆசிரியர் ஒரு நூலையே தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த முண்டம் பேசுற முண்டம் முதல்ல வாங்கி படிச்சுட்டு பேசட்டும். அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், தந்தை தமிழ் பற்றில்லார் முன்னேற மாட்டார்னு சொல்றார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் இப்படியெல்லாம் சொன்னவர் ஒரு தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று தவறான எண்ணத்தில் சொல்லுவாராம். கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் படிக்கிறதே கிடையாதா? அந்த ஒரு வரி மட்டும்தான் தெரியுமா அவனுக்கு? காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார், அதுதான் தெரியும். அதே மாதிரிதான் எல்லாரும் அப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னார், அவ்வளவுதான். அந்த ஒரே சொல்ல வச்சுக்கிட்டு அவர் 199 நன்மைகள் இந்த தமிழ் இனத்துக்கு செய்திருக்காரு, அதை விட்டுறான். முதல்ல அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், தூங்குச்சு. அது ஒரு ஆட்சிதான். அது வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, ஒரு நீ 1000 தீமை செஞ்சாலும் ஒரு நன்மை செய்தா அது மறைஞ்சு போகணும். இன்னொன்னு சொல்றாரு, நீ 1000 நன்மை செஞ்சு ஒரு தீமை செஞ்சாலும் அந்த அத்தனை நன்மை நான் போயிடும். அதே மாதிரிதான் இவர்கள் சிந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றேயாகும். மொழி பற்று இல்லாதவனிடத்து தமிழ் பற்று இராது என்பதாக நாட்டுப்பற்று இராது என்பது உறுதி. அதாவது வங்காளிக்கு தமிழ் மொழியில் இருப்பதை போல தமிழனுக்கு தமிழ் மொழியில் பற்று இருக்க வேண்டும் என்று பல இடத்துல சொல்லியிருக்கிறார். இந்திய நாட்டு மொழிகளை விட, இந்திய நாட்டு பிற மொழிகளை விட தமிழ் மொழி நாகரிகம் பெற்று விளங்குகிறது. தூய தமிழ் பேசுவதனால் நம்மிடையே உள்ள இழிவுகள் நீங்குவதோடு, தூய தமிழ் பேசுவதனால் தந்தை பெரியார் பேசுகிறார், தனித்தமிழ் ஆர்வலர்கள் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்திய நாட்டு பிற மொழிகளை விட தமிழ் மொழி நாகரிகம் பெற்று விளங்குகின்றது. தூய தமிழ் பேசுவதனால் நம்மிடையே உள்ள இழிவுகள் நீங்குவதோடு மேலும் மேலும் நன்மை அடைவோம். நம் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நம் மொழி அமைந்திருக்கின்றது. வேற்று மொழியை புகுத்திக் கொள்வதன் மூலம் நம் மொழியின் அமைப்பு கெடுவதோடு, என்ன தனித்தமிழ் பேசுறாரு பாருங்க, மறைமலையடிகளார விட அதிகமா பேசுறார். வேற்று மொழியை புகுத்திக் கொள்வதன் மூலம் நம் மொழியின் அமைப்பு கெடுவதனோடு மொழி அமைப்பில் உள்ள நம் நலனுக்கு புறம்பான கருத்துகள், கேடுபதற்கும் கருத்துகள் நம்மிடையே புகுந்து நம்மை இழிவடைய செய்கின்றன. நீ வேற மொழி கட்டுறதுனாலதான் அந்த அதுல இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் உங்ககிட்ட வருது. அதனால அதுலயும் சமஸ்கிருதத்தை நீ கற்றுக்கொள்ளவே கொள்ளாதே என்று சொல்லுகிறார். மணிநாச்சியா திராவிட இயக்கம் தோன்றிய பின்னர் தான் தமிழருக்கு பெயரே தமிழில் அமைந்தது. மணி என்னாச்சு சொல்லுங்க. என்ன 5 மணி துளிகளா? சரி சரி, இப்பொழுதுதான் தமிழுக்கு வந்திருக்கிறேன். அடுத்து முதல்ல திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் தமிழன் தன் பெயரை மாற்றிக்கொண்டான். அதற்கு முன்னால ஆரம்பத்தில் என்ன செய்தான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத போது மரத்தின் பெயரை அல்லது ஒரு இடத்தின் பெயரை அதனை சூட்டிக் கொண்டிருந்தார்கள். மரங்களின் பெயர் இயற்கையான பெயர்கள், அந்த இடத்தின் பெயர், திணையின் பெயர், இப்படித்தான் சூட்டிக் கொண்டிருந்தார்கள். பிறகு என்னாச்சு? ஆன்மீக காலம் வந்த பிற்பாடு எல்லாரும் கடவுள் பெயரை சூட்டிக் கொண்டார்கள். கடவுள் பெயர்னா முருகேசன், வெங்கடேசன், ராமசாமி, இப்படி எல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். ஏன்? அப்படி கூப்பிடுறதுனாலேயே புண்ணியம் வந்துருமா. கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, கோபுரத்தை பார்க்க வேண்டியதில்லை, அர்ச்சனை செய்ய வேண்டியதில்லை, அங்க போய் வேண்டு கும்பிட வேண்டியதில்லை. இந்த பிள்ளைகளை கூப்பிடுறதுனாலேயே முருகா அப்படின்னா இவருக்கு அப்படியே கோடிக்கணக்கில் பணம் வந்து கொட்டிடும். அந்த பையனை முருகான்னு கூப்பிடும் போது கோடிக்கணக்கில் வந்து கொட்டிடும். இன்னொருத்தனை ராமா அப்படின்னு கூப்பிட்டாருனாக்கா
அப்படியே மலையை தூக்கின்னு ஓடி வந்துருவார் ஆஞ்சநேயர் ஒரு வீட்டுக்கு. இப்படி நினைச்சுக்கிட்டு கடவுள் பேரை வச்சாங்க. சரி, அப்படி வச்சாரு. அந்த முருகன் தப்பு பண்ணிட்டான்னா ஐயா சேர்ப்பாளன்னா யார? அந்த முருகனை தான். அந்த முருகனை தான் அட்ரா சேர்ப்பாளன்னா அச்சா முருகன் அச்சானா. இதையெல்லாம் நீக்கியவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள். கடவுள் பெயரையும் நீக்கினார்கள், சமஸ்கிருத பெயரையும் நீக்கினார்கள், தமிழ் பெயரை சூட்டினார்கள். என்ன ஆனார்? ராமையா அன்பழகன் ஆனார், நாவல நெடுஞ்செழியன் ஆனார். நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், வெற்றியழகன், இப்படி அழகன்களாக இந்த நாட்டில் தோன்றாங்க. இப்ப திராவிட இயக்கம் குறைஞ்சுதா? இப்ப மறுபடியும் தர்ஷு புஷன் ஆயிட்டாங்க. மறுபடியும் முருகேசன் என்ன ஆனா? கடவுள் பேர் தான் முருகேசன். என்ன ஆனாரு? முருகேஷ் ஆயிட்டார். முருகேசன் கிடையாது இப்போ, முருகேஷ். வெங்கடேசன் கிடையாது இப்போ, வெங்கடேஷ். ராமசாமி கிடையாது, ரமேஷ். குமேஷ், பகேஷ், நாகேஷ், கமேஷ், குமேஷ் தான். எல்லாம் தர்ஷு புஷ் தான். ஒருத்தன் கடவுள் பேரும் கிடையாது, தமிழ் பேரும் கிடையாது, சமஸ்கிருத பேரும் கிடையாது. ஏதோ ஒரு வழி தீங்கு. இவன் சிரமப்பட்டு கல்யாணம் பண்றான், சிரமப்பட்டு குழந்தைய பெற்று எடுத்துக்கிறான். குழந்தை அவங்கிட்ட பேர் வைடான்னா அவன் என்ன செய்யறான்? தமிழ்ல எது முதல் எழுத்து வராதோ அதுலதான் பேர் வச்சோம். லலிதா, லட்சுமி, லதா, இதெல்லாம் தமிழ்ல வராது, பேருங்க முன்னால வராது. அதே மாதிரி ரம்யா, ராமா, லக்ஷ்மி, லட்சுமி, அது எது தமிழ்ல வராதோ அதையெல்லாம் வச்சு அனுப்பிச்சானுங்க. பெரியார் தோன்றிதான் அவர் பேரை அவர் மாத்திக்கலைன்னாலும் தமிழ் பெயரை சூட்டுவதற்கு மிக பெரிதாக இருந்தார்கள். இந்த தமிழ் பெயரை சூட்டுவதில் இருந்து அடுத்த பொழிவில் தொடங்குகிறேன். இந்த பொழிவை இதனோடு திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன செய்தது என்று கேட்கிற அந்த மேலாவிகள் திராவிடர் இயக்கம் என்ன செய்தது என்பதனை நூல்கள் வாயிலாக தந்தை பெரியார் மொழி ஆராய்ச்சி என்ற ஒரு நூலும், தமிழ் மொழி என்று ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். தமிழுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதனை ஐயா ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் என்று ஒரு நூலையே தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் வாங்கி படிங்கள், பிறகு மேடையோடு பேசுங்கள் என்று கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும், இதனை நடத்திய அம்மையாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.